என்னதான் மச்சு வீடும் இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாலும், நம்ம பொறந்த மண் இருக்கு பார்த்தியா? பொள்ளாச்சி பக்கத்தில சுப்பையகவுண்டம்புதூர், கோவை மாவட்டம். அந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கிறேன். அந்த கோயில் பக்கத்து அந்த ஊருக்கு பக்கத்து எல்லையில இருக்கிறது தான் இந்த கோயில். இந்த கோயில்ல தான் என்னோட பேர் வச்சாங்க. மகாலிங்கம். என் அப்பா, அம்மா வச்சது. இது எங்க அம்மாவோட தாத்தா கட்டின கோயில். இதெல்லாம் பார்க்கறக்கு வாழ்க்கையில நம்ப குடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? என்னதான் இன்னைக்கு லேட்டஸ்ட்டா வந்தாலும், இந்த மண்ல மிதிக்கிறதுக்கு மீண்டும் ஒரு 45 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஆனா, நான் பொறந்த மண்ணு இது. ஆனா, நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த காலத்துல மச்சு வீடு மாரி இருக்கும். அப்படியே பார்த்தா இடங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு 6, 7 குடும்பங்கள் ஒண்ணா வாழ்ந்தது. அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா? அவ்வளோ ஒரு ஆசை. நம்ம பொறந்த மண்ணுக்கு மீண்டும் வந்திருக்கிறோம். 45 வருஷம் பிறகு என்னதான் ஊருக்கு ராஜா வந்தாலும், நம்ம பொறந்த மண்ண பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்குது. நானும் வந்து பார்த்தேன். அப்படியே நடந்து என்னோட ஸ்கூல் இதுதான் நான் படிச்சது. 100 வருஷம் தாண்டி 101வது வருஷத்துக்கு வந்துருச்சு. அப்படியே நடந்து போற ஒரு இது, அந்த கோயில், அந்த ஸ்கூல், நான் படிச்சது. இதுதான் என்னோட வாத்தியார். நூற்றாண்டு முடிஞ்சு நினைவு சின்னமா மாட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டம். நானும் வந்து பார்த்துட்டேன். மறுஜென்மம் 50 வயசு வாழ்ந்து தாண்டுறது இது. நீங்களும் இந்த மாரிலாம் இடத்துக்கு போங்க. படிச்ச இடத்தையெல்லாம் பாருங்க. மீண்டும் அது ஒரு மனசுல ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில. அவ்வளோ சந்தோஷம். நம்ம மீண்டும் இந்த இடத்துக்கு ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோன்னா பெரிய விஷயம் தானே! நான் போகாத ஊரே கிடையாது. அத்தன ஊர் சுத்திட்டு வந்தேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லாம் சுத்திட்டு வந்தேன். ஆனா, நான் பொறந்த ஊர்ல வந்தோன்னே, ஒரு 5 நிமிஷம் மனசுக்கு எவ்ளோ திருப்தி தெரியுங்களா? அப்பா! இந்த ஒரு 50 வருஷம் வாழ்ந்ததுல, இந்த ஒரு 5 நிமிஷம் கிடைச்ச சந்தோஷம் பார்த்தீங்களா? அது நம்ம படிக்க வச்ச வாத்தியாரு, நூற்றாண்டு விழான்னு கொண்டாடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து நம்மளும் நேரடியா நின்னு என்ஜாய் பண்றதுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேரும் நீங்களும் ஒரு டைம் நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு ஒரு தடவ போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க கமெண்ட்ல. சரிங்களா? ஐயப்பா டிரான்ஸ்போர்ட் மூலியமா நன்றி, வணக்கம். அவ்வளதான்.